Radhika, SV. Make it feel free. He's a breathing, the prince of paper, the one we want. ஐடிஐ வங்கி நகர கிளைகளின் ஏடிஎம்மில் சென்ற 3 மாதங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் பணம் காணாமல் போய்க் கொண்டிருந்தது ஒரு திட்டமிடப்பட்ட கொள்ளை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்னு இவ்வளவு நாளும் சொல்லிட்டு இருந்தானுங்க, இப்ப கொள்ளைங்கிறானுங்க. சந்தேகத்தின் பேரில் 10க்கும் மேற்பட்ட நபர்களை கைது செய்து விசாரணை நடந்து கொண்டிருப்பதாக அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் அலீஸ் முகமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சார், இவங்கெல்லாம் நம்ம ரெக்கார்ட்ல இருக்கிற கிரிமினல்ஸ். கூலிக்கு கொலை செய்யறவன், சைடு பிசினஸா வழிப்பறி, ஹைவே ராபரி, ஹவாலா மோசடி. போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கார் வாங்குவான், அதை பிரிச்சு வித்துருவான். அப்புறம் பிக் பாக்கெட், காசு இல்ல கிரெடிட் கார்டு தான் எய்ம். வழிப்பறி தான் இவனோட மெயின் ஐட்டம். பைக்ல வந்து தான் திருடுவான். அப்புறம் ஏடிஎம் வாசல்ல பிக் பாக்கெட் அடிச்சான்னு 2 கேஸ் இவன் மேல இருக்கு. விட்டுருங்க, நம்ம எதிர்பார்க்கிற ஆளு இந்த கும்பல்ல இல்ல. அப்புறம் நைட் பேட்ரோல அதிகப்படுத்து. ஓகே சார். நான் சார் அனாவசியமா ஒரு நாள் பழுப்பு பிடிச்சேன் சார். இந்த மாதிரி ஹைடெக் பிளான் நமக்கு தெரிஞ்சிருந்தா எதுக்கு சார் இங்க இருக்க போறோம்? அமெரிக்காவுக்கு போயிருக்க மாட்டோமா? போதும் போதும், கிளம்புடா. ஹலோ, ஆமா சார். சிட்டில இருக்கிற எல்லா பிரான்ச்சுக்கும் கஸ்டமர்ஸ் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பல பேர் ரொம்ப கோவமா வேற இருக்காங்க. இப்ப கூட நம்ம ஜோனல் ஆபீஸ்க்கு நிறைய கஸ்டமர்ஸ் ப்ராப்ளத்தோட வந்துட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஏலியன் செக்ஷனுக்கு எதுக்கு மேடம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அது அங்க போங்க. ஓகே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ். இருங்க, என்னதான் சொல்றான்னு பார்க்கலாம். ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட தான் இருக்கும். அதோட பின் நம்பர் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது பணம் எப்படி போச்சுன்னு தான் எங்களுக்கும் புரியல. அது சரி, அப்ப இங்க இருக்கிறவங்க போய் சொல்றாங்க நினைப்பில்ல உங்க மனசுல? நான் அப்படியெல்லாம் சொல்ல. அப்புறம் பொறுப்பான பதவியில் இருந்துட்டு பொறுப்பெல்லாம் பேசுறீங்க. தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. உங்க பணம் எங்கேயும் போகாது. இதே நாங்க லோன் வாங்கி 2 டியூ கட்டாம விட்டா போதும், உடனே ரவுடி பசங்களை வீட்டுக்கு அனுப்பி டார்ச்சர் பண்ற கேடி பசங்களா நீங்க. அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்ப எங்க பணத்துக்கு பதில் சொல்லு முதல்ல. அதான் அப்பவே சொன்னேன், நாங்க விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பட் நாளைக்கு நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண வரும்போது எனக்கு என்னோட அமௌண்ட் வேணும். ப்ளீஸ், நீங்க இப்படியே பேசி பேசி விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க சார். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ற அளவுக்கு இங்க எதுவும் நடக்கல.
இனிமே என்ன நடக்கணும்? டிஸ்கஷன் வேண்டாம். நாளைக்கு என் அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுங்க ப்ளீஸ். எங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுங்க. நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். இல்ல இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. தல்ல சார்தா ஆப்பு இத்தனை பேருக்கு வச்சிருக்காங்களா? கஷ்டம் தான். We don't care what you do. என் பணம் எனக்கு வேணும். தருவாங்க கண்ணு. ஏய் பாக்குறதுக்கு காமெடி பீஸா இருக்கானேன்னு ஏமாத்தலாம் நினைச்சேன்னு வச்சுக்க, அவனை ஆக்ஷன் பீஸ் ஆகி டவுசரை கட்டி டங்கு வர அத்துருண்டே. சார் ப்ளீஸ். சார்னு சறுக்க விடாத. கண்ட மூளை முடுக்கெல்லாம் ஒரு டகர டப்பா வச்சிருக்கானுங்க ஏடிஎம்ங்கிற பேர்ல பேஸ் பண்றதுக்கு. நீங்க போலீஸ கூப்பிடுங்க சார். ஆமா உன் பணம் எவ்வளவு போச்சு? 25,000. அவ்வளவுதானா? நம்ம பணம் 25,000 ரூபாய் போச்சுமா. போலீஸா? யோ நில்ல. நீ பாட்டுக்கு சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆலான்னு பாக்குறியா? என் பணத்துக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போயா. அதான் போலீஸ் வந்துட்டாங்கல்ல, அவங்க விசாரிக்கட்டும். போலீஸ்காரனுங்க வந்து என்னத்தையா கிழிக்க போறானுங்க. மிச்சம் இருக்கிறதையும் புடிங்கிட்டு தான் போவானுங்க. என்னடா உள்ள தள்ளணுமா? என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இவன் அட்ரஸ் எழுதி வாங்குங்க. சார் எதுக்கு சார்? வாடா அந்த பக்கம். இவனோட பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதி வாங்க. ஓகே சார். இவங்க விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? டெபாசிட்ஸ் எல்லாமே இன்சூர் ஆயிருக்கு சார். கண்டிப்பா இவங்க பணம் இவங்களுக்கு திரும்பி கிடைச்சிரும். கேட்டீங்களா? ஓகே தானே? எல்லா பேங்க்லயும் சிஸ்டம் ஒண்ணுதான். நம்ம பேங்க்ல மட்டும் எப்படி மாறுச்சு? That's really shocking. Come in, sir. சார் தான் எங்க பேங்கோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் நந்தகுமார் மேனன். ஹலோ ப்ளீஸ். உங்க கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸாலே இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல இல்லையா? வேற முக்கியமான ஆளுங்கள்ட்ட இத பத்தி ஒபினியன் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? அதாவது சயின்டிபிக் டிஃபெக்ட்ஸ், டூப்ளிகேட் கார்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். Give me the card. சரி, இந்த ஏடிஎம் கார்டுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேப் தான் முக்கியம். கார்டு இந்த டேப் ஒட்டுறதுக்கு ஒரு மீடியம் மட்டும்தான். அப்புறம் ஒவ்வொரு கார்டுக்கும் 16 டிஜிட் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் என்னங்கிறது கஸ்டமருக்கு தெரியாது, கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் தெரியும். கார்டை யூஸ் பண்றதுக்கு கஸ்டமருக்கு மட்டும் தெரிஞ்ச 4 டிஜிட் பின் கொடுப்போம். டேப்ல இருக்க நம்பரும் பின் நம்பரும் மேட்ச் ஆனதா கேஷ் வித்ட்ரா பண்ண முடியும். இப்படி இருக்கும்போது அத்தனை கஸ்டமர்ஸோட சீக்ரெட் டேட்டாவை கலெக்ட் பண்றதுன்னா இட்ஸ் இம்பாசிபிள். எது எப்படி இருந்தாலும் மெஷினுக்குள்ள கையை விட்டு காசு எடுக்க முடியாதுல்ல. ஒரிஜினலா இருந்தாலும் டூப்ளிகேட்டா இருந்தாலும் கார்டு இருந்தா தானே பணம் எடுக்க முடியும். எங்க எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க சார். தென் டூ ஒன் திங். இந்த சிட்டில இருக்கிற உங்க எல்லா ஏடிஎம்மையும் இமிடியேட்டா க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. சபாஷ், ரொம்ப நல்ல சஜஷன். என்ன சின்ன சின்ன பேங்க்ஸ் கூட ஏடிஎம் வச்சிருக்கும் போது எங்களை பூட்ட சொல்றீங்க? அப்புறம் எங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு? அது மட்டும் இல்ல, இந்த கார்டு வச்சு மத்த பேங்க் ஏடிஎம்ல கேஷ் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? உங்களோட பிலோ ஆவரேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் வச்சுக்கிட்டு நீங்க என்ன கிழிக்க போறீங்களோ தெரியல. ஹலோ, கம்ப்யூட்டர் ஆனாலும் கப்பல் கொள்ளையானாலும் பிடிக்க போலீஸ்க்கு தெரியும். கோபி சார், பணம் நஷ்டப்பட்டவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கி. ஓகே சார். முக்கியமா இந்த ஆள் கிட்டயும். எஸ் சார். அடிப்படை அறிவு இல்லாதவங்களாம் ஐபிஎஸ் ஆயிட்டு உயிரை வாங்குறான். யார் யாவன்? இவர் புது ஏசிபி ஹலீஸ் முகமது. சிட்டில சார்ஜ் எடுத்ததும் இதான் முதல் கேஸ். அதான் சூடா இருக்காரு. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிற ஒருத்தர் வராரு. அவர் ஐபிஎஸ் தான், ஆனா இப்ப போலீஸ்ல இல்ல. சைபர் கிரைம்ஸ் பிரைவேட் ஆஃபீஸர் இருக்கிற எக்ஸ்பர்ட். ஹலோ, நான் இப்ப காஞ்சிபுரம் ஸ்டேஷன்ல இருக்கேன்டா. தூங்கிட்டு வரலான்னு ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டு ட்ரெயின்ல வந்தேன். கோட்டர் அடிச்சுட்டு படுத்தனா, எழுந்திருச்சு பார்த்தா காஞ்சிபுரத்துல இருக்கேன். வந்துட்டு கூப்பிடுறேன். சரி, சென்னைக்கு போற ட்ரெயின் எப்போ வரும்? இன்னும் வரலையா? வந்தா வந்துருச்சுன்னு சொல்றேன் போ. என்ன சார் இப்படி பேசுறீங்க? அப்படித்தான் பேச முடியும். ட்ரெயினை நானா இழுத்துட்டு வர முடியும்? வந்தா ஏறிப்போ. போயா பேச வந்து அப்படி எல்லாம் முறைக்க கூடாது. உனக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா அந்த பெட்டியில எழுதி போட்டு போ. போயா. காலங்காத்தாலே வந்துட்டா சாவுரை. உயர் திரு தென்னக ரயில்வே மேலாளர் அவர்களுக்கு இன்று காலை ரயில்வே என்கொயரி கவுண்டரில் இருந்த மூல நோய் வந்த பெருச்சாலியின் மூஞ்சியை போல முகம் கொண்ட ஒரு பன்னாட பரதேசி பையன் என்னிடம் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டான். சென்னைக்கு போற வண்டி எப்ப வரும்னு கேட்டதுக்கு வந்தா ஏறி போயானே இந்த விருந்தாளிக்கு பிறந்த புறம்போக்கு பதில் சொல்றான் சார். இந்த மாதிரி தொம்மிங்கள வேலைக்கு சேர்க்கும் போது மினிமம் 4 அடி வாங்குற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கிற மாதிரியான ஆளுங்களை வேலைக்கு சேர்க்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு இவனை அடிக்க முடியலையேங்கிற வேதனையோட அலெக்சாண்டர் பிலிக்ஸ்.
போடட்டுமா சார்? பேங்க்குக்கு போகாம எங்க கூட்டு வந்திருக்கீங்க? யாரோட இடம் சார்? பேங்கோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மேனன் சாரோட ஓஹோ. கெஸ்ட் ஹவுஸ். அவர் பெரிய பில்டர். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மேனன் சார் இருக்காரா? மிஸ்டர் ஃபெலிக்ஸ் வந்திருக்காருன்னு சொல்லுங்க. திப்பு கண்டக்டர் சேர்மன். இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ வந்து புது ஸ்டைல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. சொல்லு சொல்லு. சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது மல்டிநேஷனல் கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி. நம்ம நல்ல கமிஷன் கொடுப்பாங்க. டெஃபினெட்லி நடந்துச்சுன்னா இது நல்ல ஒரு டீலா இருக்கும். ஏன் நான் சொல்றேன். மீரா. ஃபெலிக்ஸ். எஸ். அப்புறம் நீங்க பேங்கோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணிக்கலாம். டியூ டிராப்ஸ். ஓகே. சார் முதல்ல கட்டின பில்டிங்ல தான் நீங்க தங்க போறீங்க. ஓகே, let me go through the files. மீரா. See you. ஏன் செல்லம் செருப்பு போடாம நடக்கணும்னு வேண்டுதலா? பார்க்கறதுக்கு விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்கானே. எதுவும் சொதப்பிட மாட்டானே. சே அப்படிலாம் இருக்காது சார். சார். எங்க? யா. யாரியா நீ? பார்த்தா தெரியல? ஷெஃப். ஓ, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியே இல்லையே. ஒரு 5 ஸ்டார் லுக் இருக்கு. அப்படிதானே பண்டாரி? யோ, அந்த பேக் எடுத்து உள்ள வை. ஹலோ, நான் எங்க ஷெஃப். உங்களுக்கு எடுப்படி இல்ல? ஓ, உன் பேர் என்ன? சன்னி. என்னது? சன்னி. சார் சன்னி. எழுத்த மாத்திராதீங்க. சன்னி. இது அரண்மனை இல்லையே. இந்த அலப்பறெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒரு பட்டாப்பட்டி ட்ரௌசரு, ஒரு முண்டா பனியனு, ஒரு மஞ்ச துண்டு, இத போட்டுட்டு தான் இங்க அலையணும். புரிஞ்சுதா? சன்னி. போய் பேக் எடுத்துட்டு வா. உனக்கு தர சாம்பார்ல எச்ச திப்பி தரேன். அவனும் அவன் கோட்டு சூட்டும். Radio waves are mainly utilized to transfer data within wavelengths ranging from hundreds of meters to just under 1 millimeter. The primary mediums of utility as televisions, mobile phones, and MRI wireless networking. That we all would probably know. An antenna or a radar. It's a popular device is to transfer electromagnetic waves. Sir, Although they எனக்கு ஒரு சின்ன டவுட். அது வந்து இந்த டெலிபதி ஃபீலிங்ஸ்க்கு பேஸ் ஒரு வேவ்ஸ் தானே சார்? அந்த வேவ்ஸை ரிசீவ் பண்ணி டீகோட் பண்றதுக்கு ஏதாவது டிவைஸ் இருக்கா சார்? அந்த டிவைஸ் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கு செல்லம். Silence, please. அப்படி ரொம்ப ஈஸியா ஒதுக்கி தள்ளிட்டு போற விஷயம் கிடையாது அபிராமி கேட்டது. இந்த வயசு பொண்ணுங்களுக்கு எல்லாம் வர வேண்டிய சந்தேகம் தான் இது. தெரியும், சாரோட கிளாஸ்ல தான் அபிராமிக்கு இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வரும். தினேஷ், சாதாரணமா என்ன மாதிரி சின்ன வயசு கல்யாணமாகாத வாத்தியாரங்களுக்கு இந்த மாதிரி சில சந்தேகங்களை தீர்க்க வேண்டி வரும். சில சந்தேகங்கள் சொல்லி கொடுத்தா புரியும், அப்புறம் சில சந்தேகங்கள் சொல்லி கொடுத்தாலும் புரியவே புரியாது. அப்படிப்பட்ட சந்தேகம் தான் இவளுக்கு வந்தது. மனோஜ், கிளாஸோட டெக்கரம் மெயின்டைன் பண்ணலனா உன்னை வெளியே தூக்கி போட்டுருவேன். சாரி சார். மிஸ் அபிராமி, எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து படிச்சு பட்டம் வாங்குற பருவம் உனக்கு இன்னும் வரலையே. அந்த பருவம் வரப்போ உங்க அப்பா அம்மா ஒரு பையனை கண்டுபிடிச்சு தருவாங்க. அவர்கிட்ட கேட்டு தீர்த்துக்குவோம் சந்தேகத்தை. ஓகே? ஓகே சார். அப்ப அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ரொம்ப வெயிட் பண்ணா லைஃப் வேஸ்ட் ஆயிடும். அபி, ஏன் கிளாஸ்ல அப்படி பேசுன? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு தான் உங்களை ரொம்ப பிடிக்குமே. நான் இப்படி பேசலனா எனக்கும் மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அபிராமி, நீ என் ஸ்டூடண்ட், மறந்துடாத. சார், எங்க அம்மா எங்க அப்பாக்கு ஸ்டூடண்ட். மேத்ஸ். 3 வாட்டி என்ட்ரன்ஸ் எழுதிட்டேன். இந்த வாட்டி அது பாஸ் ஆகுற வழிய பாரு.
அது கல்யாணம் ஆகுற வரைக்கும் என்ட்ரன்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கணும்னு அப்பாவோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஏய் நான் உன்ன கட்டிக்கிட்டு ஓடி போலாம். நான் வந்துகிட்டே இருக்கேன். யா சாரி இந்த ஆஹா வித்தியாசமான ஹாபியா இருக்கு. ரீசார்ஜ் கார்டு கலெக்ஷன். சின்ன வயசுல இந்த மாதிரி கெட்ட பழக்கம் எனக்கும் இருந்துச்சு. 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது தீப்பெட்டி படங்கள், அப்புறம் ஸ்டாம்ப்ஸ், அப்புறம் காயின்ஸ். அது ஒரு மாதிரியா மருந்து சாப்பிடாமலே குணமாயிடுச்சு. கவலைப்படாதீங்க, மருந்து சாப்பிட்டா எல்லாம் குணமாயிடும். டாக்டரா நீங்க? இல்ல, ஆடிட்டர் அலெக்சாண்டர் பிலிக்ஸ். ஐ எம் வெங்கடேஷ் ஐயர். இங்க பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரானிக்கல் கோச்சிங் சென்டர்ல டியூட்டரா இருக்கேன். Thank you. குட் டு see you. பார்க்கலாம். மோசடியால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி கணக்குகளை திரும்ப பெறுகின்றனர். இந்த வழக்கு போலீஸ் விசாரணையில் இருக்கும் பொழுது மறுபடியும் திருட்டு நடந்திருப்பதால் நகரமே பெரும் பரபரப்புக்கு உள்ளாகியுள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்புகளுடன்
நம்முடன் எமது நிருபர் நிஷா. சொல்லுங்க நிஷா. விஸ்வா, கம்ப்யூட்டர் வளர்ச்சியால மக்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் தான் ஏடிஎம் பேங்கிங். 24 மணி நேரமும் சேவை செஞ்சுட்டு இருந்த இந்த ஏடிஎம் பேங்கிங் மேல மக்களுக்கு நம்பிக்கை குறையிற மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஐபிஐ பேங்கின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரும் முக்கிய பிரமுகருமான மிஸ்டர் நந்தகுமார் மேனன் நமது நிலையத்திற்கு வந்துள்ளார். மிஸ்டர் மேனன், உங்களது ஐபிஐ வங்கி மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் திருட்டு நடந்ததை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அது இந்த அளவுக்கு சயின்டிபிக்கா பெரிய அளவுல கொண்டு நடக்கிறது இதான் முதல் தடவை. இந்த சமயத்துல இத பத்தி எந்த அபிப்பிராயமும் எங்களால சொல்ல அப்படி இல்ல மிஸ்டர் மேனன், நடந்திருக்க திருட்டு உங்க ஏடிஎம்ல மட்டுமே நடந்திருக்கு. குறிப்பா உங்க பேங்க மட்டுமே குறி வச்சு நடந்திருக்கிறத பத்தி உங்களோட கருத்து? ஐம் சாரி, நோ கமெண்ட்ஸ். தேங்க்யூ மிஸ்டர் மேனன். பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ள இந்த ஏடிஎம் மோசடி பற்றிய வல்லுநர்களின் கருத்துடன் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன யோசனை? எங்க அப்பாவோட வேலை காலிதான். இந்த பேங்க்ல தான் வேலை, ஜோனல் மேனேஜரா இருக்காரு. கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிடும். கடவுளே, நீங்களே அப்படி பேசுறீங்க? நம்ப முடியல. ஹலோ. ஹலோ. நீங்களும் 7th ஃப்ளோர் தானே? ஆமா, 7C. ஓ. வாத்தியார், நானும் தனியா தான் இருக்கேன். நேரம் கிடைக்கும் போது பார்க்கலாம். கண்டிப்பா வரேன். ம். ப்ளீஸ் கம். சார், ஏசிபி வந்திருக்காரு. ம். இவனா ஏசிபி? காமெடியா இருக்கு. சார், உங்களுக்கு முன்னாலே தெரியுமா? என்ன, நாங்கெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. இதை கொடுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், மிஸ்டர் பிலிக்ஸ் சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ண டீடைல்ஸ் இதுல இருக்கு. இந்த பைத்தியக்காரனா ஒப்பீனியன் கொடுக்க போறேன்? உங்களை ரொம்ப நல்லா தெரியும்னு சொன்னாரு சார். ரொம்ப நல்லாவே தெரியும். திமிரு பிடிச்சவன். மிஸ்டர் மேனன், ஆரம்பிக்கலாமா? ஷியோர். ம். பாருங்க, இது வரைக்கும் நடந்த ஏடிஎம் ராபரி எல்லாம் சின்ன அளவுல தான், அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப நடந்ததுதான் இது வரைக்கும் நடந்ததுலயே மிகப்பெரிய கொள்ளை. ஆன்லைன் பேங்கிங் வளர்ந்திருக்க இந்த காலத்துல ஒரு பேங்கோட எல்லா கஸ்டமர் சீக்ரெட் டீடைல்ஸையும் யாராலையும் எடுக்க முடிஞ்சிருக்குன்னா பேங்க்குக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். மொத்தமும் கோவிந்தா. கேஸ் கிறுக்கு பையகிட்ட ஒப்படைச்சா இப்படி கேனத்தனமா தான் பேசுவான். அப்போ இந்த விஷயத்தை நம்ம தடுக்க முடியாது. அட, நான் என்ன சொல்லி முடிக்கலையே மேனன். இதோ இந்த ஏசிபி கண்டுபிடிக்க மாட்டாரா என்ன? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மூளையே இருக்கு. அதாவது எலக்ட்ரானிக் தொழில்நுட்பம் தெரிஞ்ச புத்திசாலி. கம்ப்யூட்டர் துறையோட வளர்ச்சியால ஏற்பட்ட நஷ்டம் தான் இது. அதை விட முக்கியமான விஷயம், இதுக்கு சரியான பாதுகாப்பு வழிமுறையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லா பேங்குங்களோட கதியும் அதோ கதிதான். ஆனா இந்த சம்பவம் இந்த பேங்க்ல மட்டும் நடக்கிறத வச்சு பார்க்கும்போது இது பணத்துக்காக மட்டும் நடக்கிற ராபரி மாதிரி தெரியல. பேங்கோட அழிவை யாரோ எதிர்பார்க்கறாங்க. தனி நபரோ, ஒரு கும்பலோ, இல்ல ஒரு போட்டி நிறுவனமோ. மிஸ்டர், எஸ், நீங்க சயின்டிபிக் சைடு எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் போதும். திருடனை பிடிக்க போறது போலீஸ் தான். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பேசுறத மட்டும் வாய்க்கிடியே பேசுங்க. பரிசோதனைங்கிற பேர்ல ஏடிஎம் கோர உங்களுடைய அண்டர்வேர் வரைக்கும் கையை விட்டு டார்ச்சர் பண்றீங்க. இதனால நிறைய பேர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? அதனாலதான் ஹோம் மினிஸ்டருக்கு போன் பண்ணி ஏடிஎம் முன்னாடி இருக்க போலீஸ்காரங்களை மாத்த சொன்னேன். எப்படியும் நீங்க ராபரி பண்றவன கண்டுபிடிக்க போறது இல்ல. போத நிறுத்து. ஆரம்பத்துல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். காக்கி ட்ரெஸ் பார்த்தாலே உனக்கு கடுப்பா தான் இருக்கு. அப்புறம் மைனர் எதையாவது சொல்லிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சீங்கன்னா கொஞ்சம் தகவல் கொடுங்க. அஞ்சனா அரோரா இல்ல, இவர்கிட்ட சொன்னேன். சுந்தரம், யார் அந்த அஞ்சனா அரோரா? அது அவன்கிட்ட சொன்னேன். மிஸ்டர் மேனன், தற்போதைக்கு நாம 2 டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. 1, உடனே பின் நம்பரை சேஞ்ச் பண்ண சொல்லி கஸ்டமர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 2, ஏடிஎம்ல லோட் பண்ற கரன்சியோட சீரியல் நம்பர்ஸை நோட் பண்றதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணணும். லெட்ஸ் see. ஓகே.
பேசுதடியில சிக்கன் இருந்தா இப்ப கும்மன் ஆயிட்டால. அட என்னம்மா செய்யற நீ? இந்த வயசுல இப்பெல்லாம் பண்ணா தொப்ப குறையாது. நான் சொல்லி தரேன். இந்த கை எங்க வை, அந்த கை எங்க வை. இப்படி டிங் டாங். இந்த பக்கம் ஆட்டு, அந்த பக்கம் ஆட்டு, இந்த பக்கம் ஆட்டு. Who are you? Instructor? நோ நோ, ஏ இன்ஸ்ட்ரக்டர். இங்க கையை வை. இங்க பாரு, இவ்வளவுதான் ஆட்டணும் பாப்பா. இதுக்கு மேல ஆட்டினா ஏதாவது கழண்டு விழுந்துரும். அதனால கவனமா ஆட்டு. என்னது இது? இன்ஸ்ட்ரக்டர் கூட இல்லாம என்ன பஜ்ஜிமது? You? கஷ்டப்படுறீங்களே, உதவி பண்ணி ஒத்துழைக்கலாம்னு வந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, சாரி மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். We are waiting for you. இது மிஸ் ரூபா, பேங்கோட சிஸ்டம்ஸ் ஹெட். பாம்பே ஹெட் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஹலோ. Hi. ஒரு நிமிஷம். So, 20th செட்டில் பண்ண வேண்டிய பணம் இது. சார் ஏற்கனவே சொல்லிட்டாருமா. விஜயால இந்த வியாதி நமக்கும் வந்துருச்சுப்பா. குட். கள்ள பணத்தை பதுக்கிறதுக்கு பேங்கோட ஸ்ட்ராங் இருக்கு குட்டி. நீங்க இந்த 2 பேசையும் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? என்னன்னா சார், உங்க அக்கவுண்ட்ல இருந்து மறுபடியும் பணம் போயிடுச்சா? இல்ல, கிடைச்சிருச்சு. போனது மொத்தமா கிடைச்சிருச்சு. இன்னையோட அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப போன பணத்தை சேர்த்து எனக்கு கொடுத்துருங்க. அவ்வளவுதான். உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து எத்தனை தடவை பணம் போயிருக்கு? அது அந்த ஆளுகிட்டே கேளுங்க. இது 2வது தடவை. வேற அக்கவுண்ட்ல இருந்து இந்த மாதிரி 2வது தடவை பணம் போனதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. சரி, நாசர் மேல மட்டும் ஏன் அவனுக்கு இவ்ளோ காண்டு? அத நீ அவங்கள்ட்ட தான் கேட்கணும்பா. வா, தனியா போய் பேசு. அப்படி வழிக்கு வா. ஆமா நாசர், உன் அக்கவுண்ட்ல இருந்து பணம் போனது உனக்கு எப்ப தெரிஞ்சது? அது இன்னைக்கு காலையில பணம் எடுக்கலாம்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுப்பா. ரொம்ப பேச்சா இருக்கும்போது எதுக்கு கதை சாத்துற? உனக்கு பணம் வேணாமா? என்ன வேணும்ல? எவ்வளவு பணம் போச்சு? இந்த தடவையும் சேர்த்து மொத்தம் ஒரு 50,000 ரூபாய் ஆயிடுச்சுப்பா. கை வச்சா உன்னை சும்மா வர மாட்டேட்டா. இப்ப சொல்லு நாசர், எவ்வளவு பணம் போச்சு? முதல்ல ஜெனரேட்டர்ல இருந்து காலடியா சொல்றேன். சொல்லு, எவ்வளவு பணம் போச்சு? எவ்வளவு போகணும்? போனது சொல்லு போதும். 25,000 ரூபாய். நிஜமாவா? நிஜமாதான். அப்ப மீதி? அது நான் தான் எடுத்தேன். அப்ப உன்னோட பிரச்சனை தீந்துடுச்சுல்ல? ஆமா. சரி, கிளம்பு. No. இந்த ஆளு அப்படி விட முடியாது. போலீஸ் கூப்பிடு. யாரும் குடிச்சிருச்சு, பூசாரி பிடிச்சிட்டு போல இருக்க. ஹலோ, ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம். Hey, give it back. நீ என்ன செய்யறன்னு உனக்கே தெரியுதா? இந்த விஷயம் மீடியாக்கு தெரிஞ்சா பெரிய நியூஸ் ஆயிடும். இப்படி ஒரு சாத்தியம் இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கட்டுப்படுத்த முடியுமா உன்னால? சாரி. It's okay. ஏண்டா பண்ணாட பரதேசி பயல, என் மேல கைய வச்சிட்டல நீ. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ஜெனரேட்டரை ஆஃப் பண்றேன் பாருடா. டிங். ஐயோ. டேய் பண்டாரி, என்னடா விளையாட்டு இது? சென்னையில இருக்கிறவங்க மட்டுமே விளையாடுற விளையாட்டு. சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 7 மணி வரைக்கும் சிட்டில இருக்கிற எல்லார் வீட்லயும் விளையாடுற விளையாட்டு இது. இது வயசுக்கு வராதவங்க கூட விளையாடலாம். இதுக்கு பேரு மஸ்கிட்டோ டென்னிஸ். இன்னைக்கு மட்டும் என்னடா புதுசா கொசு வேட்டை? புதுசா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. பூவால செஞ்ச சில மாதிரி. கொசு கடிச்சா தாங்க மாட்டாங்கல்ல. வாட் இஸ் சர்ப்ரைஸ்? இந்த ஹாஸ்டல் பேயிங் கெஸ்ட் இதெல்லாம் ரொம்ப போர். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. பேங்கோட கெஸ்ட் ஹவுஸ் ஒரு நல்ல குக் இருக்கும்போது நான் ஏன் வெளியே தங்கணும்? சரிதானே? இருந்தாலும் ஒரு பொண்ணு எப்படி தனியா கெஸ்ட் ஹவுஸ்ல? அதுக்குன்னு போற இடத்துக்கெல்லாம் கூடவே அப்பா அம்மாவை கூட்டிட்டு போக முடியுமா? சூப்பரா சொன்னீங்க. சும்மா சொன்னேன். நீ ஒண்ணும் பயப்படாத, நான் ரொம்ப டீசென்ட். டீசென்ட் இல்லனாலும் பிரச்சனை இல்ல, எனக்கு மேனேஜ் பண்ணிக்க தெரியும். அப்படி போடுங்க.
இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இந்த பண்டாரி நல்ல சமையல்காரன். எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தாலும் ரொம்ப ருசியா இருக்கும். இனிமே என்னால கடைக்கு போக முடியாது. ஏன்டா அப்படி சொல்ற? நீங்க இங்க இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாத தப்பா பொண்ண ஒத்தையில தனியா விட்டு போக பயமா இருக்கு. எனக்கு ஒரு கேர் டேக்கர் கிடைச்சிருக்காரு. போடா போய் டீ கொண்டு வா. போ. பஸ் சரியாத பல்லு சுலுக்கிக்க போகுது. ஃபெலிக்ஸ் வாங்க வாதியாரே. பென்ட்ரைவ் வேணும்னு கேட்டிருந்தியே. தோ இவர் வெங்கி நெய்பர். பூணூல் போட்ட வெங்காய சாம்பார். இவங்க ரூபா. ரூபாவா? அப்பா பேர் கரன்சி, அம்மா பேர் ரூபல். ஹாய் வெங்கடேஷ் ஐயா. ஹாய். நம்ம கம்பெனில புது மெம்பர் சேர்ந்திருக்கிறதுனால டின்னர் சேர்ந்தே சாப்பிடலாம். வெளியே போலாம். கண்டிப்பா போலாம். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ரூபா, என்னை பத்தி இங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. இப்போதைக்கு ஒரு ஆடிட்டர் மட்டும்தான். ஓகே. எங்க ரூபாவை காணோம்? என்னடா பார்க்காம ஒரு மாதிரி இருக்கோ? என்னடா இப்படி பேசுற? நான் அந்த டைப்ல நம்புறேன். அப்போ ஆடிட்டர் ஓகே பண்ணிட்டாரோ? அதெல்லாம் நீ உனக்கு கேட்க வேணாம். அவ உனக்கு தங்கச்சி முறடா. ஹேய், இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு எனக்கு தங்கச்சியா வேணாம் ஆடிட்டர். அவ ஒரு மாதிரி டைப். சாதாரண பொண்ணு இல்லடா. I don't want to know what they did to me, and I don't want to think what's plain to see. Don't tell me what's right and tell me what's wrong. Robin. I want to do what's right for me. It's R-O-B-I-N. ராபின் ஹுட். சார் என்ன கதையா எழுதுறீங்க? ஒரு ஹீரோ நடிச்சுக்கிட்டு இருக்கிற மர்மமான கதைக்கு கிளைமேக்ஸ் எழுதிட்டு இருக்க மச்சானா. நீ படிச்சது இல்லையா ராபின் ஹுட் கதை? படிச்சிருக்கேன். தி பிரின்ஸ் ஆஃப் தீவ்ஸ். எஸ், திருடர்கள்ல ராஜகுமார். உலகத்தையே தயக்க வச்ச திறமையும் புத்திசாலித்தனமும் உள்ள திருடன். இன்ஃபேக்ட் ஐ எம் ரன்னிங் ஆஃப்டர் ராபின் ஹுட். சாரி வாதியரே, உண்மையை சொல்லணும்னா உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட சொன்னேனே ஆடிட்டிங், அதுல என்னோட வேலை. ஐ எம் an investigating officer. அட, இங்க நடக்கிற ஏடிஎம் ராபரியை கண்டுபிடிக்கிறதுக்காக பேங்க் நியமிச்ச ஒரு பிரைவேட் ஐ. அது சரி. இல்ல, இந்த அசைன்மெண்ட்டுக்கு என்ன இப்படி ஒரு பேரு? ராபின் ஹுட். ஒரு இன்ட்யூஷன். இந்த திருடனோட மோட்டிவேஷன் பழி வாங்கறதா தான் இருக்கணும். அதான் சரி, இவனை பிடிச்சிருவீங்களா? என் கை கேட்டுற தூரத்துல தான் இருக்கான் அவன். எதுவா இருந்தாலும் பிடிச்சா பார்ட்டி வைக்கணும். பிடிக்காம விட முடியாதுல்ல வாத்தியார. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆச்சரியமா இருக்கு, நீங்களும் இங்க இருக்கீங்க. உனக்கு எதிரே ஒரு சதித்திட்டம் தீட்டிட்டு இருந்த ரூபா. ஓ. ஹலோ சுந்தரம் சார். இது வரைக்கும் நடந்த திருட்டெல்லாம் ராத்திரி 12 மணிக்கோ விடிய காத்தால 3 மணிக்கு தான் நடந்திருக்கேன். டூ ஒன் திங். இன்னைக்கு யார் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்தாலும் அவங்களோட கார்டு மெஷின்குள்ளேயே லாக் ஆகி ஜாம் ஆயிடணும். ஓகே, கிவ் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே சார்.
ஈஞ்சம் பாக்கிறதுக்கு எந்த பக்கமா போனோம்? இந்த பக்கமா அப்படி நேரா. போலீஸ். என்ன பண்றீங்க? செகண்ட் ஷோ முடிஞ்சு வரோம் சார். பெட்ரோல் தீர்ந்து போச்சு, அதான். இப்படி ராத்திரில எல்லாம் ஊர் சுத்திட்டு இருக்க கூடாது. வீட்டுக்கு போங்க. வண்டி அடியா. ஓ, அப்ப தம்பி நீ நம்ம கேஸ் தானா? அடிங்க திருட்டு ராஸ்கல். Now the track is clear. How? இத்தனை கஸ்டமர்ஸோட சீக்ரெட் டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணிருக்க முடியும்? That question still remains. No, nothing remains. I'll make it clear. சுந்தரம், நீங்க லேண்ட்லைன்ல பேசும்போது மொபைல்ல போன் வந்ததுன்னா லேண்ட்லைன் போன் டிஸ்டர்ப் ஆகும். Am I right? Yes. ஸ்டீரியோல பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது மொபைல் அடிச்சா இதே டிஸ்டர்பன்ஸ் வரும்ல? Yeah. Why? Electromagnetic waves. No, electromagnetic interference. எந்த எலக்ட்ரானிக் பொருளை ஃபங்க்ஷன் பண்ணும்போதும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் நம்ம ஏடிஎம் மெஷின் கூட எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் தானே. கார்டை இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் மெஷின்ல நாம செய்யற ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் சமமான அலைவரிசைகள் வெளியே போகும். அது எலக்ட்ரானிக் மெஷின்ஸோட இயல்பு. இந்த அலைவரிசையை ஒரு டிவைஸால ரிசீவ் பண்ண முடியும். அந்த டிவைஸை ஒரு புத்திசாலியால உருவாக்க முடியும். அண்ட் ஐ திங்க் அப்படிதான் நடந்திருக்கணும். ஏடிஎம் கவுண்டர் கிட்ட இருக்கிற ஏதோ ஷாப்ல இருந்தோ பக்கத்துல பார்க் பண்ணி இருக்கிற வண்டியில இருந்தோ அவன் இந்த டிவைஸை உபயோகப்படுத்தி இருக்கணும்.
எஸ் சார், ஆரம்பிச்சிடும் சார். இப்போ சோனல் ஆபீஸ் முன்னால இருக்கும் சார். எஸ் சார், எல்லா ஏடிஎம்லையும் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். எஸ் சார். சூசன் ஜேக்கப். கையை கட்ட நிக்க மாட்டியா? அவ்வளவு திமிரா உனக்கு? சார் சார், ஒரு அவசர வேலையா போயிட்டு இருக்கேன் சார், ப்ளீஸ். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இறங்கி வா. என்னையா கையை காட்டினதுக்கு நிக்காம போறான். ரொம்ப வேகம். ஹெல்மெட்டும் போடல. இந்த ராத்திரியில எங்க இருந்து வர? ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அங்க போய் நில்லு. என்னடா திரு திரு முடிச்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சார். சார் ஏதோ பேலன்ஸ்ல வண்டி ஓடினு வந்துட்டேன். கீழே ஊந்துற போறோம். தாங்கி பிடிங்க சார். குடிகாரங்க எல்லாம் குழந்தை மாதிரி கொஞ்சம் பதமா. சார் குடிச்சிட்டா வண்டி ஓட்டுற? அதுவும் ஹெல்மெட் இல்லாம? அது சரி, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறதுக்கு ஹெல்மெட் போட்டா போதுமா? சிரிக்காதயா? ஐயோ, நான் சிரிக்கல சார். நான் வரும்போது ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். எதுல ஒருத்தன் ஹெல்மெட் இல்லாம வந்தான். அப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓடுறது தப்பு இல்லையான்னு. வாங்க வசதி இல்லைன்னு சொன்னா உடனே கட்டி குத்துட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட புக்கும் பேப்பர் இருக்கா? என்கிட்ட என் பையனோட ஸ்லேட்டும் பென்சிலும் தான் இருக்கு. கிண்டலா? ஓரமல்றா. நான் என்ன ஸ்லேட்டும் பென்சில் தானே இருக்குன்னு சொன்னேன். கார் பங்களாவா இருக்குன்னு சொன்னேன். தம்பி, குடுங்களான்னு கடையை திறந்து வச்சு குடுங்களான்னு பின்னாடி இவங்களே அனுப்பி வச்சா எந்த வகையில தம்பி நியாயம்? வசூல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அப்புறம் தம்பி ஹெல்மெட் சட்டம் மாதிரி இன்னொரு சட்டம் போட்டதான் இவங்க பணாசை தேரும். எல்லாரும் வீட்டை விட்டு வரும்போது சட்டி போட்டுக்கிட்டு தான் வெளியே வரணும். அதுவும் ஐஎஸ்ஐ முத்திரையோட இருக்கணும். ஆக்சிடென்ட் ஆகும்போது மனுஷனுக்கு தலை மட்டுமா தம்பி நசுங்குது? வெங்கி தானே அது? ஏய் வெங்கி, என்னடா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டியா? கூப்பிடுறானே போவாத, ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணிருவா. என்னடா ஹெல்மெட் போட மாட்டியா? அதுக்கு அப்படி சந்தன மரத்தை கடத்துற மாதிரி நிக்கிற? நான் சாரா எப்படியா இருக்க? இப்போ சொல்லு. என்ன சார் பிரச்சனை? லஞ்சம் வாங்காம விட்டுருங்க. என் ஃப்ரெண்டு தான். உன் வண்டி எங்க வரைக்கும் நீதான் ஓட்டிட்டு வந்தியா? என்ன காது கேட்கலையா? கேட்டுச்சு, நான் தான். என்ன தண்ணி போட்டிருக்கியா? மடத்தனமா கேள்வி கேக்குறீங்களே. இந்த காலத்துல யார் சார் தண்ணி அடிக்காம இருக்கா? ஒரு நிமிஷம். ஒரு குவார்டர் தான் சார் அடிச்சேன். சாரி, பெருசா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். கையறா, அப்படி ஓர பண்றா. ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. மரியாதையா சொல்லு. பாரு, வந்து நின்னுட்ட. இவ வந்த வேகத்தை பார்த்தா ஏதோ கிழிக்க போறான்னு தப்பா நினைச்சிட்டேன். என்னடா? டேய் கோடா சார். டேய் ஒண்ணு இல்லடா. நாம விஐபி லேட்டா தான். இனிமே ஹெல்மெட் எல்லாம் வண்டி ஓடக்கூடாது. நீ ஒண்ணு பண்ணு, 100 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போ. சார், என் பேக் எடுத்துக்கிட்டுமா? என் ஃப்ரெண்ட ஜாமீன்ல. டேய், இனிமே நீ நின்ன ஒன்ன ஜாமீன் எடுக்க இன்னொரு ஆள் வர வேண்டி இருக்கும். சாரி. அது கூடயா? ஏய் வெங்கி, நானும் வரேன். ஏய், ஒரு 5 நிமிஷம் இரு. நானும் வரேன். சேர்ந்து போயிடலாம். போக முடியாது. ஜெனரல் ஹாஸ்பிடல் போணும். பிளட் செக் பண்ண. பிளட்ட செக் பண்றதுக்கு எனக்கு என்ன 8ஆ? நம்ம போலாம். ஃபெலிக்ஸ் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பை. ஏய், ஹேய், ஜெனரல் ஹாஸ்பிடல்ல இருந்து பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு எப்போ அந்த ஸ்டேஷன்ல இருந்து? நான் வரும்போது கோழியே கூவிடுச்சு. நீ தான் சீக்கிரம் வந்துட்டல. அப்புறம் ஏன் 10 மணிக்கு பல்ல விளக்கிட்டு இருக்க? சரியான சோம்பேறிடா நீ. 6 வாத்தியாரே, உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? ஏடிஎம் மெஷின் ஆபரேட் பண்ணும்போது எமிட் ஆகுற அலைவரிசையை அதை டீகோட் பண்ணி கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனி சான்ஸ்? பிரில்லியன்ட். வாய்ப்பு இருக்குல்ல? நீ சிங்க குட்டிடா ஃபிலிக்ஸ். ஐ அம் ஆன் தி ரைட் ட்ராக். அப்புறம் இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா
திருடங்கிட்ட தான் கேட்கணும். காமத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா காஞ்சிபுரம் ஐயரை போய் பாருன்னு சொல்லுவ போல இருக்க. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. 5 minutes. பேங்க்ல இருந்து அர்ஜென்ட் கால் வந்தது. நான் கிளம்புறேன். ரெண்டு ப்ரீபெய்ட் கார்டு கிடைச்சத வச்சு அந்த அப்பாவி மேல சந்தேகப்படுறது எனக்கு சரியா படல. உன் போலீஸ் புத்தி இன்னும் உன்னை விட்டு போல ஃபெலிக்ஸ். அவன் அறிமுகமாகும் போதே அவன் மேல எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. உள்ளுக்குள்ள சின்னதா ஏதோ ஒரு குருத்தல். அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். சரி, அப்ப என்ன பார்த்தப்போ என்ன ஃபீல் பண்ண? ஒரு மாதிரி லூசு பொண்ணுன்னு நினைச்சேன். ஓ, இந்த லூசு பொண்ணோட கையை பிடிச்சு காலம் பூரா எப்படி வாழ போறேன்னு நினைக்கும் போது பயமா இருக்கு. இப்போதைக்கு திருடனை பிடிக்கிற வழியை பாரு. இனிமே திருடனுக்கு வேலை அதிகமாகும். சிட்டில இருக்கிற எல்லா ஏடிஎம் சென்டர்லயும் கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். கார்டை இன்சர்ட் பண்ணதும் கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். அவன் எப்படி கேமராவோட கண்ணை மறைக்கிறான்னு பாப்போம். வெங்கடேஷ். எஸ். குளோபல் என்ட்ரன்ஸ் டுட்டோரியல் காலேஜ்ல பிசிக்ஸ் டீச்சர். அப்பா அம்மா 2 பேரும் மயிலாப்பூர்ல இருக்காங்க. ஸ்டேட்ஸ்ல ஒரு பெரிய கம்பெனில வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்? புரியல சார். இல்ல தம்பி, உங்க முக லட்சணத்தை பார்த்து சொன்னேன். முக லட்சணம் ஆச்சரியமா இருக்கா? இது எங்க அப்பா. நீங்க நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு அடிக்கடி என் பொண்ணு சொல்லுவா. நிச்சயமா எனக்கு அப்படி தெரியல சார். ஏன்? அப்படி பார்த்தா உங்க பொண்ணு எப்போ பாஸ் ஆயிருக்கு சார். என்ன பாஸ் ஆகிறதுக்கு உங்க படிப்பு போதாது. சரி சார். ஓகே, அப்புறம் பாருங்க. ஓகே. ஏய், டி-ஷர்ட் செம்ம சூப்பர். கார்டை இன்சர்ட் பண்ண உடனே கேமரா ஆக்டிவேட் ஆகும். கார்டை திரும்ப எடுக்கிற வரைக்கும் ரெக்கார்ட் ஆனதை தான் நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஃபெலிக்ஸ், இங்க பாருங்க. நெக்ஸ்ட். 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 கேமரா ஃபிக்ஸ் பண்ண விஷயம் நமக்கு மட்டும் தான் தெரியும். இருந்தும் அவன் ஹைக் பண்ணிருக்கானா, தட் மீன்ஸ் அவன் நமக்கு பக்கத்துல தான் இருக்கான். Hey, once more, that particular image. Stop. Sundaram, get me a vacuum clip. Sure. Mr. Tamil, sir, machine இருக்க கேமரா அவுட் கம்ப்யூட்டர்ல கொடுத்துருங்க. Yes, sir. Everything is okay. ரூபா, insert your call. ஓகே, பாஸ்வேர்ட் என்டர் பண்ணு. ஏதாவது பணத்தை எடு. கார்டு எடுக்கட்டா? வேண்டாம், இரு.
நம்ம ஆபீஸ் முன்னாடி இருக்கிற ஏடிஎம் மட்டும் விட்டுட்டு மத்த ஏடிஎம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே. ரூபா, ஒரு அதிர்ச்சியான விஷயம். இந்த திருட்டு பண்ணிருக்கிறது அவன்தான், வெங்கி. நீ சொல்றது உண்மையா? உண்மைதான், நம்பு. Then inform the police, Felix. ஆனா நமக்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான போலீஸ்காரங்களோட வேலை. என்ன கிரெடிட் எல்லாம் போலீஸ்க்கு போயிடுமேன்னு பயப்படுறியா? Damn you. சொன்னா போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அடிச்சு வாக்குமூலம் வாங்குற விஷயம் இல்ல இது. It's a scientific crime. Solid evidence வேணும். I mean, a red hand catch. That's the only way. அவன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னொரு கேமரா ஃபிக்ஸ் பண்றேன். பிடிச்சே தீர்வு. சுந்தரம், மத்த ஏடிஎம் செக்யூரிட்டிஸ்க்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. வர கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் இந்த ஒரு ஏடிஎம் மட்டும் தான் வேலை செய்யுதுன்னு சொல்லுங்க. ஓகே, ரைட். ரூபா, நீ வேணா பாரு. அவன் இங்க வருவான், கண்டிப்பா மாட்டிப்பான். ப்ளீஸ் பா. எப்படி கெஞ்சினாலும் நடக்காது. இந்த பேங்க்ல இருக்கிற பணம் எல்லாம் உங்க அப்பனது இல்ல. நான் இங்க வெறும் மேனேஜர் மட்டும் தான். இந்த பணத்தை ஃபீஸுக்கு கட்டிடு. நீங்க சம்பாதிக்கிறதுல எனக்கு தானப்பா. அது சரி. ஃபீஸ் கட்டறதுக்கு பணம் அப்புறம் வாங்கிக்கிறப்பா. உன்ன வாடா மச்சான். வழிய தேடி வழியில சிக்க போகுது. யா, லுக். Password draw. Yes. Sorry, ATM வேலை செய்யல. Come on, quick. Hey, back. See, வெங்கடேஷ் ஐயர். வெங்கி அவனோட அக்கவுண்ட்ல இருந்து தான் பணம் எடுத்திருக்கான். சாரி சார், வேணும்னு பண்ணுவாங்களா? தெரியாம நடந்து. அது சரி, எங்கயாவது பீச் போட்டு போய் தொலை வேண்டியதானே? நடு ரோட்ல வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கற. வந்துருச்சுங்க பாரு. அவன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு மாதிரி நினைச்சிட்டு போறான். ஏன் அபி இப்படி பண்ற? இன்ஸ்டிடியூட்ல யாராவது பார்த்தாங்க? கேட்டிங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் லவர்ங்க மேக்ஸ் டீச்சர். டீச்சர் ஸ்டூடண்ட் லவ் பண்றதுல தப்பே இல்ல. எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காம போக மாட்டான். அபி கொஞ்சம் இறங்குறியா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி ரகசியங்கள் எல்லாம் பேசும்போது செல்ல ஆஃப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால ஆஃப் பண்ணி வச்சிடறேன். கம்ப்யூட்டர் யுகமாச்சே, கண்ட இடத்துல கேமரா வச்சுறாங்க. பெட்ரூம்ல கூட பிரைவேசியா இருக்க முடியும்.
முடியல. எப்படி இருந்தாலும் கெட்ட பேர் தான். ஏன்னா இத்தனை வசதி இருக்கிறப்போ ஜனங்களுக்கு தெரியாம இருக்காது. கெட்ட பேரெல்லாம் நான் வாங்கிக்கிறேன்ப்பா. மந்திரி பதவியில இருந்துகிட்டு நான் வாங்காத கெட்ட பேரா? பணத்தை மட்டும் நீ குறைக்காத. இனிமே எந்த பார்கெனிங்கும் வேண்டாம். பார்ட்டிக்கு 2 கோடி, உங்களுக்கு 5 கோடி. இதுல உங்க 2 பேர் ஷேர் என்னங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆஸ் அன் அட்வான்ஸ் 2 கோடி ரூபாய் லிக்விட் கேஷா தரேன். கேபினட் டெசிஷன் முடிஞ்சு எம்டி கையெழுத்து போடுறப்போ அடுத்த 2 கோடி. அப்ப பாக்கி இவங்க கையெழுத்து போட்டவன காரியம் முடிஞ்சிருமா? மினிமம் 4 விஜிலன்ஸ் என்கொயரி. அதுக்கப்புறம் எவனாவது ஒருத்த கேஸ் போடுவான். அது விசாரணை முடிஞ்சு காரியம் எல்லாம் நடக்கிறதுக்கு எப்படியோ 1 மாசம் ஆகும். அப்புறம் தான் பேலன்ஸ். வாய்ஸ் ரெக்கார்டா? என்ன பத்தி நல்லா தெரிஞ்ச என்கிட்ட உன் வேலையா? ப்ளீஸ், அவன் ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டான். யோ மணியரசு, இந்த மாதிரி வேற எல்லாம் பண்ணி என்ன சிக்க வைக்கலான்னு மனசுல கூட நினைக்காது. அது நடக்காது. 3 வருஷம் தான் இன்னும் பதவி காலம் இருக்கு. அந்த 3 வருஷமா நான் உன்னை மந்திரியா போட்டோவை பார்க்க கூடாது. அப்போ செப்டம்பர் 18th ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ். எப்படி? ஓகே. என்னை பத்தி தெரியல வெங்கடேஷ். பணம் எனக்கு செகண்டரி தான். அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்றோமே நினைக்கும் போது ஒரு சின்ன ஆத்ம திருப்தி, அவ்வளவுதான். குற்ற உணர்ச்சி எல்லாம் வேண்டாம். கார்ப்பரேட் ஃபீல்ட்ல இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம். என்னோட கம்பெனிக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். பேரர், இந்த டேபிளுக்கு ஒரு பட்டர் ஸ்காட்ச். wherever you go I'll be there. நீங்க எங்க போய் ஒளிஞ்சாலும் நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன் தெரியுமா? அபி இவங்க எனக்கு தெரியும், ஃப்ரெண்ட் தானே. இல்ல அது வந்து மாமா பொண்ணு இல்லையே. அக்கா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சுல. எங்க லைஃப பத்தி கொஞ்சம் சீரியஸா பிளான் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க கிளம்புங்க. சரிதானே? பில் சார் பே பண்ணிடுவாரு. நீங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, அப்புறம் கால் பண்றேன். ஓகே? போடின்னு சொன்னா போறாள பாரு. அபிராமி, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? லவ் பண்றவ என் காதலின்னு ஏதாவது சொன்ன கத்தி கலட்ட பண்ணிடுவேன் மாமனே. ஆஹா, என் கேர்டேக்கர் தூங்குறது பத்தியா? தூங்குறது கூட என் ரூம் வாசல்ல தான். பி கேர்ஃபுல். காஞ்சிபுரம் ஐயரை பார்த்து உனக்கு கெட்டு போயிருக்கானுங்க. நீ எதுக்கும் சாவி ஓட்டைய மூடிட்டு ட்ரெஸ் பண்ணு. அதான் நல்லது. வாத்தியார் எங்க கிளம்பிட்டாரு இந்த பாதி ராத்திரி? இல்ல, இப்பதான் வந்தேன். ரொம்ப டயர்டா இருக்கு. உள்ள வா. இல்ல, காலையில பார்க்கலாம். குட் நைட். ஓகே. ஹலோ. என்னது? இரு இரு இரு. அம்மாடியோ. ஐயோ வேணாம். வேணாம்.
அட பாவி விட மாட்டான் போல இருக்க. மாடிக்கு போய் மஜாவா? எஸ், இதான் சரியான டைம். அவன் ஃபிளாட்டை செக் பண்ணு. வா. இது ரொம்ப தப்பு ஃபெலிக்ஸ். கம் ஆன். அட பாவி, இந்த இடம் ஒர்க் அவுட் ஆகலையா? விட மாட்டேன் உன்னை. வேண்டாம், போயிடலாம். ஃபைனலா பக்கத்து ஃபிளாட்ல நுழைஞ்சிட்டீங்களா? ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. மொரடன் தான். வாத்தியார் கையில பெண்ணு மட்டும் இல்ல, துப்பாக்கியும் இருக்கு. நீ ரொம்ப தப்பு பண்ற. ஆள் இல்லாதப்ப அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நுழையிறது ரொம்ப தப்பு. நான் போறேன். ஏய் ரூபா, வந்தல சிலத்துக்கிட்டே இருக்கானே. 4 மணி வரைக்கும் நான் தூங்கல. அது வரைக்கும் அவனும் வரல. அப்படியா? என்னோட யோகம் சரிண்ணா. இது வரைக்கும் அவன் பண்ணது சாம்பிள் தான். இதுக்கு மேலதான் இருக்கு எல்லாம். சரி, பழிஞ்சது போதும் வா. தூக்கம் இல்லனா எல்லாருக்கும் இப்படி ஒரு ஃபீலிங் இருக்கதான் செய்யும். ஆமா ஆமா, நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பர் ஃபிகரை பக்கத்து ரூம்ல வச்சுக்கிட்டு சும்மா தூங்குன்னு சொன்னா எப்படி மனசு தூங்கும்? ஹாய். என்ன காலையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க போல இருக்கு. கரெக்ட் டைம்க்கு வந்துட்டியே. ஆமா, நீங்க 2 பேரும் தான் லேட். டேய், இன்னைக்கு நீ ஃப்ரீயா? ஏன்? இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே. அது சரி, ஹாப்பி பர்த்டே. சிட்டியில் இருக்கும் ஏடிஎம் கவுண்டர்கள் பூட்டப்படும் நிலையில் இருக்கையில் புறநகரில் மதுரை வரை இருக்கும் ஐபிஐ ஏடிஎம்களில் கொள்ளை நடந்துள்ளது. இதில் ஒரு முக்கிய திருப்பமாக மற்ற வங்கிகள் ஐபிஐ வங்கியின் பண பரிவர்த்தனைகளை முடக்கி வைத்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்து 24 மணி நேரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஹலோ, ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இங்க இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் உடனே ஷட் டவுன் பண்ணுங்க. எதுக்கு சார்? அனாவசியமா கேள்வி கேட்காதீங்க. ஏன் பெர்மிஷன் இல்லாம எந்த ஸ்டாஃப் வெளியில போக கூடாது. சார் கோபி, கஸ்டமர்ஸ் வெளியே அனுப்பிட்டு டோர் லாக் பண்ணுங்க. ஓகே சார். எல்லாரும் வெளியே போங்க, வெளியே போங்க, வெளியே போங்க, வெளியே போங்க, சீக்கிரம். வெயிட், சார் கிட்டயும் மேடம் கிட்டயும் பேசுங்க. எதையோ பெருசா கிழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த உங்க பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் எங்க ஜென்டில்மேன்? ஊரை விட்டு ஓடிட்டானே. உங்க பேங்க், உங்க கஸ்டமர்ஸ், போன படத்தையும் நீங்களே திருப்பி கொடுக்க போறீங்க. விசாரிக்கிறதும் உங்களோட ஆள் தான். அப்போ திருடன உங்க ஆள் தானே ஜென்டில்மேன்? திருடன் யாரா இருந்தாலும் பிடிக்கிறது போலீஸ் கடமை. அவனை நாங்க பிடிச்சிருவோம். அன்னைக்கு பெருசா பீத்திக்கிட்ட பிடிச்சி அவனை. இன்னைக்கு காலையில பேப்பர்ல படிச்சேன் போலீஸ்காரங்களோட திறமைய. மோசடி பண்றவனை பத்தி தகவல் கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் ரிவார்டு கொடுக்குறீங்களாமே. ஐயோ,
நாங்கெல்லாம் பிலோ ஆவரேஜ் கம்ப்யூட்டர் லிட்ரஸி இருக்கிற ஆளுங்களாச்சே, சில நேரம் அப்படிதான் இருப்போம். ஆனா துப்பறியும் புலியும் ஒண்ணு கிழிக்கலையே. நாங்க கிழிக்க வேண்டியதுல எப்பயோ கிழிச்சிட்டோம். மிஸ்டர் மேனன், இதோ நீங்க எனக்கு கொடுத்த அசைன்மெண்டோட ஃபைனல் ரிப்போர்ட். திருட்ட பத்தின சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷனும் அதோட டீடைல்ஸ் இதுல இருக்கு. கோ த்ரூ இட். செத்தவனுக்கு எதுக்கியா ஜாதகம்? பேங்க்குக்கு எதிராக ஆர்பிஐ மாரட்டோரியம் டிக்ளேர் பண்ணிருக்க ஜென்டில்மேன். அது வீதி. அப்புறம் என்ன, வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பிடுவல? இன்னும் போக வேண்டியது தானே? சார், என்னோட வேலையை முடிஞ்சிருச்சுல, அப்ப நானும் கிளம்பட்டுமா? ஹலோ, அவசரப்பட வேணாம். கஸ்டமர்ஸோட சீக்ரெட் கோட் டேட்டாஸ் எல்லாம் சிஸ்டம் எடுக்கு தானே முழுசா தெரியும். அத பத்தி மேடம் கிட்ட கொஞ்சம் தெளிவா விசாரிக்க வேண்டியிருக்கு. இங்க வச்சுல, என் ஆபீஸ்ல. இப்ப கூட்டிட்டு போல, வந்தா போதும். அதான் போலீஸ் பவர். ஓகே. அஞ்சனா அரோரா. நீ இன்னும் அதை விடல. அவளை அன்னைக்கே விட்டேன்டா. பழசு ஞாபகப்படுத்தி தேவையில்லாம டார்ச்சர் பண்ற. டேய், நீ நூல் விட்டுக்கிட்டு இருந்த அந்த மார்வாடி ஃபிகர் மேல எனக்கு பாச ஃபீலிங் இருந்தது என்னமோ உண்மைதான். அதுக்காக நான் கொஞ்சம் ட்ரையும் பண்ணேன். ஆனா அவ அபார்ஷன் பண்ணதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், அவளை மனசுல இருந்து தூக்கி வெளியே போடுற மச்சான். விடு. கோபி. அப்போ ஒரு பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு நான் சொல்ல போறது இல்ல. எனிவே, குட் லக். வெங்கி, நாளைக்கு நான் திரும்ப போறேன். என் வேலை முடிஞ்சது. ஓ, அப்போ ராபின்ஹுட் ஃப்ரீ. ஓ, அவனோட ஸ்கிரீன் பிளேல எனக்கு பெரிய ரோல் இருக்க மாதிரி தெரியல. சொல்லுங்க சுந்தரம். எந்த பெரிய இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் போலீஸ்ல போய் சொல்லுங்க. எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சார், உங்களோட பெரிய கஷ்டம். சரி சொல்லுங்க. பேங்க் மேல பகை இருக்கிற யாராவது இதை செஞ்சிருக்கலாம்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஆங்கிள் ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு சார். ஓகே சுந்தரம், இது நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம 2 பேருக்கு மட்டும். ஓகே, டூ ஒன் திங் இமிடியட்லி. அடுத்த ஃப்ளைட்டுக்கு 2 டிக்கெட் போட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? என்ன, கிளம்பியாச்சா? கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். சித்தார்த், ஹெட் ஆபீஸ்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணப்பவே எடுத்து வச்சுட்டேன். இந்த கேஸுக்கு இது உபயோகப்படுமா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு போட்டோ மட்டும் இந்த ஃபைல்ல இருக்கு. இந்தாங்க. சித்தார்த், சென்னை ஐஐடில எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். 24 வயசுல இந்த பேங்க்ல சிஸ்டம் மேனேஜரா ஜாயின் பண்ணார். ஹி இஸ் எ பிராமின் பாய். பின்னாடி அட்ரஸ் இருக்கு. சார், ஸ்டாஃபுங்க கிட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. 20 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணதா அவன் மேல குற்றச்சாட்டு. அதுவும் ஜாயின் பண்ண 3 வருஷத்துல. விசாரணைக்கு அப்புறம் அவனை விட்டுட்டாங்க. இப்ப அவன் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியல. டீடைல்ஸ் ஏதாவது கிடைச்சதா? நீங்க சொன்னது அவரும் சொன்னார். போட்டோ ஏதாவது? இல்ல, அட்ரஸ் மட்டும் தான் கிடைச்சது. அதெல்லாம் பிரச்சனை இல்ல சார். தமிழ்நாடு கேடர்ல எல்லாரும் மதிக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசரோட ஒரே பையன் சார் இவன். யாரு? நான் ஃபிலிக்ஸ், பெங்களூர்ல இருந்து வரேன். சித்தார்த்தோட ஃப்ரெண்ட். வாங்க,
உள்ள வாங்க. சித்தோட அப்பா சித்துவோட ஃப்ரெண்ட்ஸுங்க. இதான் சித்துவோட பெட்ரூம். ஃபெலிக்ஸ் சார், எனக்கு இந்த பையனை நல்லா தெரியும். எனக்கும் தான். இவன் தான் இதெல்லாம் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? நோ, நெவர். சார், ஏடிஎம் கொள்ளக்காரன் நேர்ல பார்த்தது இவன் தான் சார். 5 லட்ச ரூபாய் ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணது பின்னாலதான் இவன் நம்மளை பார்க்க வந்தான். நீ அவனை அடையாளம் காட்டுவியா? காட்டுவோம் சார். உனக்கு அவன் முகம் தெளிவா ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். கோபி சார், இவனை ஸ்கெட்ச் டிபார்ட்மெண்ட் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். அவர் கூட போ. பாய்டா. கார்த்திக் ஒரு காபி. என்ன முகத்துல ஒரு திருட்டுத்தனம் தெரியுதே. அப்பா உங்க வீட்டுக்கு போயிருந்தாரு தெரியுமா? கல்யாணம் பேச போக வேண்டியவரு இந்த விஷயத்துக்காக போக வேண்டியதாயிடுச்சு. அந்த துப்பறியும் சாம்புவும் கூட போயிருக்கான். அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாரு உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம். உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் மனசு வேதனை ஆயிடுச்சு. சார், அபி, இந்த வாட்டி ரேங்க் லிஸ்ட் வரும்போது நான் உங்ககிட்ட எதிர்பார்ப்பேன். என்னை ஏமாத்திராத. அப்புறம் என் கிளாஸ்ல இருக்கிறதுக்காக மட்டும் ஒன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஹே, எங்க போயிருந்த? ஒரு போன் கூட பண்ணல. என்னாச்சு நண்பா, ஒரு மாதிரியா இருக்க? ரூபா சித்தார்த்னு உனக்கு யார தெரியுமா? கள்ள புருஷன். நீ யாரு? ஜேம்ஸ் பாண்ட் படத்துல ஒரு ஹீரோயினா? கூட இருந்து குழி பறிச்சிட்டியடி. உன்னோட யூகங்களும் சந்தேகங்களும் தப்பாகல. நீ தேடிட்டு இருக்கிற ராபின்ஹுட் நான் தான். அது உனக்கு தெரியும். உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். அப்புறம் இதுவும் உண்மைதான். ஒன்னும் தெரியாத வயசுல இருந்தே தொடங்குது எங்களோட நேசம். சார், ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. என்ன சித்து? இத பாரு,
3 நாளா இதுதான் மனசை போட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆஸ் a சிஸ்டம் மேனேஜர் எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கண்ணில் பட்டதுனால என்னால விட முடியல. கிராஸ் செக் பண்ணும்போது பல ரெசிப்ட்ஸ், பேமெண்ட்ஸ் எல்லாமே போலியா இருக்கு. பேங்கோட ஷேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய தப்பு நடந்திருக்கு. 123 crores, 123 கோடி ரூபாய் மிஸ் ஆயிருக்கு. நினைக்கும் போதே பயமா இருக்கு. இத போய் யார்கிட்டயே சொல்ல முடியுமா? சொல்லாம இருந்தாதான் பிரச்சனை. உன்னோட ஜோனல் மேனேஜர் உன்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாருன்னு சொல்லுவியே, அவர்கிட்ட சொல்லு. சார், போன ஆடிட்டிங்லயும் இன்டர்னல் ஆடிட்டிங்லயும் இதை நம்ம கவனிக்கல. நம்ம ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ராங் ரூம் ஸ்டாக் ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். என்னப்பா இது? 123 கோடி மிஸ்ஸிங்க. என்னால இதை நம்பவே முடியல. ஸ்ட்ராங் ரூம் ஸ்டாக் எல்லாம் உடனே செக் பண்ணணும் சார். நம்ம சந்தேகப்படுற மாதிரி இதெல்லாம் ஒரு மோசடியா இருக்கலாம். சித்தார்த், பாம்பேயோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ராஜீவ் மோகன் இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல வராரு. நாளைக்கு நான் அவரை போய் பார்க்க போறேன். இந்த ஃபைலை காமிக்கிறேன். அவர் இங்க இருக்கும்போது அவர் முன்னாலே இந்த ஸ்டாக் செக் பண்ணிடலாம். என்ன? சரி சார், அதான் நல்லது. சீஃப் செக்ரட்டரி, உங்களுக்கு பதவி கிடைச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாமா. சித்துவுக்கும் ரூபலட்சுமிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த வீட்டுல பேர குழந்தைங்க ஓடி விளையாடும். எல்லாம் கூடிய சீக்கிரம் நல்லபடியா நடக்குமாப்ல. சித்தார்த், அப்பா, இவர் எங்க ஜோனல் மேனேஜர். நீங்க வந்தது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு சார். எனக்கு தான் சார். நந்தகுமார் மேனன். ஹலோ, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மன்னிக்கணும் சார், நான் இதுக்காக வரல. இருந்தாலும் உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு நிமிஷம் சார். இது செந்தில் செல்வராஜ், டிஎஸ்பி, கிரைம் பிரான்ச் ஆன் டியூட்டி. போலீஸ் அவங்க வேலையை பார்க்கறப்ப சம்பந்தப்பட்டவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு என்ன மன்னிக்கணும். இப்ப இவங்க வந்திருக்கிறது சித்தார்த்த அரெஸ்ட் பண்றதுக்கு. What do you mean? ஆமா சார், உங்க பையன் ஐபிஐ பேங்க்ல 20 லட்சம் ரூபாய் பணம் திருடி இருக்காரு. அதனாலதான் அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நோ நோ ப்ளீஸ், உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. என் பையன் இந்த தப்பா பண்ணிருக்க மாட்டான். சார், நீங்க படிச்சவங்க, போலீஸ் அவங்க வேலையை செய்ய விடுங்க. ஹோம் மினிஸ்டர் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க சீக்கிரம். சார் ப்ளீஸ் ப்ளீஸ், உங்க இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. பேங்க்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் கம்ப்யூட்டர் இ டிரான்ஸ்ஃபர் மூலமா உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கான் சித்தார்த். நியாயப்படி பார்த்தா உங்களையே சேர்த்து அரெஸ்ட் பண்ணணும். ஒரு இன்ட்யூஷனை பத்தி பழி வாங்கறதுக்காக தான் இந்த திருடன் இப்படி பண்றான்னு. காரணம் இதுதான். இந்த பூனல் போட்ட ஐயர் பழி வாங்கறதுக்கான நோக்கம் யாரையும் கொல்லவோ கொள்ளையடிக்கவோ இல்லை. தொலைஞ்சு போன மரியாதையை காப்பாத்திக்கதான். இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஒரு தைரியத்துக்காக தான். இந்த போராட்டத்துல எதுவும் நடக்கலாம். திருடின பணம் அத்தனையும் 1 ரூபாய் குறையாம பத்திரமா வச்சிருக்கு. இங்கேதான், இந்த பிளாட்ல, இவர் ரூம்ல. இதுல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாரம் ஆயிடுச்சுல. எனக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாரமா இருந்ததில்ல ஃபெலிக்ஸ். I'm sorry. சித்து அனுபவிச்சது கொஞ்சம் நெஞ்ச சித்திரவதை இல்ல.
புத்திசாலித்தனம் அதிகமா இருந்தா இதுதான் கதி. நீ கண்டுபிடிச்ச 123 கோடி ரூபாய் மோசடி அதை பண்ணதே நான் தான். உன் புத்திசாலித்தனத்தால நான் மாட்டிக்க கூடாது பார். அதான் உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. தன்னை திருடன் ஆக்கினவனை பழிவாங்க உலகத்திலேயே நம்பர் 1 திருடன் ஆயிருக்கான். உயிரை பணைய வச்சு ஒரு ரிவெஞ்ச். அதுக்கு போய் உன்ன மாதிரி ஒரு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. மோசடி பண்ணவங்க நினைச்சுதான் என்னால முடிவு எடுக்க முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணும். அவனை கூப்பிடு. ஏதோ பேசணும்னு வர சொன்ன. சித்து, எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நிறுத்தணும். டை கட்டி ஆபீஸ்க்கு போன பழைய வாழ்க்கைக்கு திரும்பணும். நிம்மதியா வாழணும். அதானே? அதுதான் நானும் சொல்ல வந்தேன். நீ உன் மனசுல இருக்கிறதுன்னு சொன்ன. பதில் சொல்ல வேண்டியது உனக்கு இல்ல ரூபா. அதுவும் எனக்கு தெரியும். ஃபெலிக்ஸ், ஃபெலிக்ஸ், உன் அட்டெம்ப்ட் நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் உனக்கு தெரியும் எனக்கு வேற மார்க்கம் இல்லைன்னு. இனிமேலும் என் பின்னாடி வராத ஃபெலிக்ஸ். சித்து, சித்து, என் பேச்ச கேளு. போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. இது பாத்தியா? அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது. நாளைக்கு டிவி, அதுக்கப்புறம் பத்திரிகை, அப்புறம் ஊர்ல இருக்க தெருப்புறா ஓமஞ்சு தான் ஒட்டி வைப்பாங்க. கண்ணை மூடி திறக்கிற நேரம் போதும் உன்னை பிடிச்சு உள்ள போடுறதுக்கு. அதோ அங்க பாரு, இதெல்லாம் உன்னை பிடிக்கிறதுக்காக தான். ஒரு போன் பண்ணா போதும் உங்க கதை இங்கே முடிஞ்சு போயிடும். ஒரு சாதாரண ரிவெஞ்சால அழிஞ்சு போயிடக்கூடாது உன் டேலண்டும் லைஃபும். நீ மட்டும் இல்ல, இவளோட லைஃப் அழிஞ்சிடும் தான் என்னோட கவலை. இது எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. நீங்க தப்பிக்கிறதுக்கு நான் வழி சொல்றேன். இந்த மோசடி யார் பண்ணதுன்னு யாருக்கும் தெரியாது. பணத்தை போலீஸை வச்சு நான் ரெக்கவரி பண்ணிக்கிறேன். என் பேச்சு கேளு சித்து. சித்து, சரி, பட் மேனன் கிட்ட நான் தான் பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். உன்னோட பொறுப்புல. அவனுக்கு தெரியணும் இதெல்லாம் செஞ்சது நான் தான். எதுக்காக? அது வேணும் ஃபெலிக்ஸ், அது கண்டிப்பா வேணும். ஓகே, then the deal is fixed. What? அப்பாவின்னு சொல்லி அவனை சாதாரணமா விட்டது தப்பா போச்சு. பலூன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரு சின்ன குண்டூசி போதும் அதை வெடிக்கிறதுக்கு. இந்த பேங்க்ல இருந்து போன பணம் திரும்ப வரதுக்கு ஒரு டீல் அப்படி நினைச்சுக்கோ. முட்டையிடுற கோழிக்கு மட்டும்தான் வலி தெரியும். உனக்கு என்ன போச்சு? அது சரி, இதுல உனக்கு என்ன கிடைக்கும்? 2 ரவுண்டு பால் கிடைக்கும். தேவையில்லாம பேசுறதை விட்டுட்டு வேலையை பார்க்கலாம். 2 திருடனும் நேருக்கு நேரா பேசுங்க, அப்பதான் சரியா இருக்கும். இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் இஸ் ஆன்லைன். சித்தார்த், தப்பா நினைக்காத. ஃபெலிக்ஸோட தீர்மானம் தான் அந்த டீல். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுக்கறதுனாலதான் இந்த டீலுக்கு நான் சம்மதிச்சேன். இந்த பேங்க்கும் சாம்ராஜ்யம் ரொம்ப திமிரா இருந்தில்ல, அதுக்கு குழி தோண்டப்போ எனக்கு கிடைச்ச திருப்தி இருக்கே, அது மட்டும் போதும் இதெல்லாம் நிறுத்துறதுக்கு. சோ நான் நிறுத்திட்டேன்.
இது மட்டும் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துச்சுன்னா அன்னையோட தீர்ந்தது உன் ஆட்டமெல்லாம். To the Reserve Bank Governor. To the Director of the CBI. To the medias. Menon. நீ இவ்வளவு நாள் சம்பாதிச்சது மொத்தமும் வேஸ்ட் ஆயிடும். பேங்க் மூலமா ஏமாத்தி சம்பாதிச்ச அத்தனையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இதை நான் எப்பவோ பண்ணிருக்க முடியும். ஆனா நானா எல்லாத்தையும் பண்ணாதானே அதுல ஒரு த்ரில் இருக்கும். அதுக்குதான் இந்த ஏடிஎம் ராபரி. அப்ப நம்ம பார்க்கலாம். இப்படி இல்ல, ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ். ₹1 குறையாம எல்லாத்தையும் நான் திருப்பி தரேன். எங்க எப்போ? நாள் நேரம் எல்லாம் அப்புறமா சொல்றேன். ரொம்ப அவசரப்பட்டேன்னா அவஸ்தைப்படுவேன். Relax, the conversation is over. அப்போ பார்க்கலாம். அவன் இப்போ உன் பாதுகாப்புல இருக்கானா? அதுக்கு அவசியமே இல்லை. அவனை பாதுகாக்க அவனுக்கு தெரியும். So till then, bye. எடிஷன். கரெக்ட் டேட் ஞாபகம் இல்ல. சென்னை எடிஷன். எல்லா இங்கிலீஷ் தமிழ் பேப்பரையும் பாரு. அதுல அவன் போட்டோ இருக்கும். இவன் தான் அவன். உயிரோட கொண்டு வரணும்னு ஒரு அவசியம் அல்ல. உடனே முடிக்க வேண்டிய விஷயம் அது. ஏன்னா நமக்கு டைம் இல்ல. அவன் எங்க கண்ணில் பட்டாலும் சரி, ரோடோ தியேட்டரோ பார்க்கோ அங்கேயே போட்டு தள்ளுங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவன் தலைக்கு நான் கொடுக்கிற ரிவார்டு 25 லட்சம். கொண்டு வாங்க. இந்த ராத்திரியில சூட்கேஸோட கிளம்பிட்டீங்க? அந்த போலி கார்ட்ஸும் எக்யூப்மெண்ட்ஸையும் எங்கேயாவது கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா சித்துக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சுன்னா நானும் கூட வரட்டுமா? ஹே, எதுக்கு? இப்போ வந்துருவோம். சரி. நம்மளை யாரும் ஃபாலோ பண்றாங்க.
உனக்கு இன்னுமா புரியல? மெயின் நாளுங்க உன்னை போட்டு தலை சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி போலீஸ் உன்னை நெருங்கிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இரு, அதான் நல்லது. பயந்து ஓடுறதுக்காகவா இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ண ஃபெலிக்ஸ்? வெங்கி, இப்ப நீ உலகம் அறிஞ்ச குற்றவாளி. மேனனோட செல்வாக்கம் பணபலமும் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் ஜெயிலே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை பூரா. இவ்வளவு தான். ப்ளீஸ் கேளு. எல்லாம் சுமூகமா முடியற வரைக்கும் நீங்க தலைமறைவா இருங்க. சொல்றது கேளு வெங்கி. பணத்தையும் டாக்குமெண்ட்ஸையும் நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன். டெல்லி ஏர்போர்ட்ல ஜேம்ஸ் ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் ரெக்கார்ட்ல உன்னோட பேர் தான் இருக்கும். சரி, ஆஸ்திரேலியா ஃபிளைட் 1 hour லேட்டா தான் வரும். மத்ததெல்லாம் அவன் பார்த்துப்பான். சரி, செக்யூரிட்டி செக்கிங் டைம் ஆயிடுச்சு. கமா. ஓகே. டேய், சந்தோஷமா இருடா. லைஃப்ல ஒரு புது ஓப்பனிங்கா இருக்கட்டும். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். மேனனோட விஷயத்துல சாதாரணமா இருந்துறாரு. கொஞ்சம் உஷாராரு. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். எப்போ மீட்டிங்? இன்னைக்கு ராத்திரி அவனோட ஷிப்பிங் யார்ட்ல. சரி, டேக் கேர். ஓகே ஓகே ஓகே, பை. பறந்து போயிட்டான். பணம் கிடைச்சா போதும்ல, அவன் எதுக்கு உனக்கு? மொத்த பணமும் இந்த பேக்ல இருக்கு. இந்த கீ. அப்புறம் பேங்க்ல இருந்து போன பணம் திரும்ப வந்துடுச்சுன்னு நாளைக்கு பேப்பர்ல நியூஸ் வரணும். இந்த விஷயத்துல தில்லுமுள்ள எதுவும் பண்ணிடாத. பேங்க்ல இருந்து திருட்டு போன கரன்சியோட நம்பர் லிஸ்ட். இப்போதைக்கு இதை உட்காந்து செக் பண்ண முடியாது. வீட்டுல போய் பார்த்துக்கோ. திறக்க மாட்டேங்குது சார். பூட்டை உடைங்கடா. இந்த சாவி தானே கொடுத்தான். மேனன், அவன் என்னையும் ஏமாத்திருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமாவை போடுறீங்க. எங்கடா இருக்காம? அவன் இன்னைக்கு ஃபிளைட்ல டெல்லிக்கு போயிட்டான். ஏன் கிட்ட விளையாடுற? அடிச்சு கொல்லுங்கடா இவனை. இனிமே பணம் எனக்கு கிடைச்சாலும் உன் கதி இதுதான். உன்னோட மரணம் அவ அக்கவுண்ட்ல இருக்கட்டும்.
கையையும் காலையும் கட்டி கடல்ல தூக்கி போடுங்க. ஏசிபி, நான் நந்தகுமார் மேனன் பேசுறேன். ஆச்சரியமா இருக்கு. சொல்லுங்க மிஸ்டர் மேனன். குற்றவாளி யாரும் தெரியாம தானே பிடிக்காம இருக்கீங்க. யாரு நான் சொல்றேன், நீங்க பிடிங்க. வெறும் பேச்சு பேசினா பத்தாது, கையும் களவுமா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். முடியும், ஆனா பிடிச்சாலும் கவர்மெண்ட் உங்களுக்கு ரிவார்ட்ல எதுவும் கொடுக்காதுல்ல. கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட் கொடுக்கலனாலும் நான் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். ஃபேக்ஸ் லைன் ஆன் பண்ணுங்க. ஜஸ்ட் மினிட். சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கவன் இன்னைக்கு காலையில தான் டெல்லிக்கு போயிருக்கான். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் சொல்ல தேவையில்லையே. ஓகே மேனன், ஐ வில் டூ மை பெஸ்ட். தேங்க்யூ. கேபினெட் மினிஸ்டர் கையெழுத்து போட்ட காப்பி. மணியரசு, கெசட் நோட்டிபிகேஷன் வராம நான் பணம் தர மாட்டேன். உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தரேன். பேசின அமௌண்ட் இதுல இருக்கு, கொடு. ஓபன். என்னையா? மேத்யூ சார், bring him. ஓகே சார். Yes. Hats off ACP. மணியரசு, பாத்தியா நம்ம போலீஸ்காரங்க திறமையா எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க. சரி எஸ்பி, கிரெடிட் உனக்கா இல்ல டெல்லி போலீஸ்கா? நல்லா பாத்துக்கோ. பள்ளிக்கூட பசங்க படிக்கிறதுக்கு ஸ்பிரிட்ல போட்டு வைக்க வேண்டிய தலை. brain behind the great ATM robbery. சார் ப்ளீஸ் அந்த சூட்கேஸை கொடுங்க. சூட்கேஸா? ஏன், எதுக்கு? உங்களை மாட்டி விடல, காப்பாத்ததான். நீ என்ன திடீர்னு பைத்தியக்கார மாதிரி பேசுற? கோபி, சார் இவங்க ஆர்பிஐ ஆபீசர்ஸ். இந்த பணத்தோட சீரியல் நம்பரை செக் பண்ண வந்திருக்காங்க. பண்ணட்டும், அதுவும் நல்லதுக்கு தான். செக் பண்ணுங்க. மீரா, இவங்களுக்கு இந்த நோட்ஸோட சீரியல் நம்பர் ஸ்லிப் கொடு. தேவையில்லை, லிஸ்ட்டை வச்சு அவங்களே அதை செக் பண்ணிப்பாங்க. சீரியல் நம்பர்ஸ் ஆர் சேம் சார். சார், இதுல இருந்து நீங்க ₹1 கூட கொண்டு போக முடியாது. இது ஏடிஎம் கவுண்டர்ஸ்ல திருட்டு போன கரன்சிஸ். வாட்? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். என்னையா அது? என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா? மணியரசு, இதுல ஏதோ சதி இருக்கு. கொஞ்சம் தள்ளி நிலையா. கோபி சார், சர்ச் எவ்ரிவேர். ஓகே சார். கமான், பாஸ் பாஸ், நீங்க அந்த பக்கம் போங்க. பாலன், அங்க செக் பண்ணுங்க. சார்,
இதெல்லாம் எந்த இல்ல இவனுடைய வேலை. நான் சொல்ல வைக்கிறேன். என்ன பண்ணு? உண்மை என்னங்கிறத இவன் எங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டான். மேனன் பண்ண பழைய ஃப்ராட இவன் கண்டுபிடிச்சு சொன்னதுனால இவன் மேலே திருட்டுப்பட்ட கட்டி உள்ள தள்ளினவன் இவன். இப்ப இந்த ஏடிஎம் மோசடியையும் இவன் தலையில கட்டுறதுக்கு மேனன் எனக்கு கொடுத்த ஆஃபர் 10 லட்சம். உன் ஆஃபரை ரெக்கார்ட் பண்ணிட்ட. நீ கூப்பிடும் போது இவனும் என் ஆபீஸ்ல இருந்தான். சார் ஐம் சித்தார்த். இந்த ஸ்கெட்சுக்கு பின்னாடி என்னை மாட்டி விடுறதுக்காக ஒரு பெரிய மனுஷன் போட்ட சதித்திட்டமே இருக்கு சார். அப்படி என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறது யார் தெரியுமா? ஐபிஐ பேங்க் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் மிஸ்டர் நந்தகுமார் மேனன் சார். சார் நான் சிபிஐ டைரக்டருக்கும் ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கும் அனுப்ப வச்சிருந்த ஆதாரங்கள் சார். ப்ளீஸ். ஏசிபி நந்தகுமார் மேனன் பேசுறேன். சொல்லுங்க மேனன். ஓகே மேனன், ஐ வில் டு மை பெஸ்ட். பாத்தியா 10 லட்சம் ரூபாய் உன் தலைக்கு வேலை. இதோட சேர்த்து இன்னொரு கேஸும் இந்த ஆள் மேல இருக்கு. ஒரு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இந்த ஆள் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்ச பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். ஃபெலிக்ஸ், ஃபெலிக்ஸ், என்னோட போர்டிங் பாஸை கேன்சல் பண்ணிடு. டாக்ஸி. ஃபெலிக்ஸ், சார் ஐ நீட் போலீஸ் ப்ரொடெக்ஷன். இல்லைன்னா எனக்கும் இதே நிலைமை தான். கொஞ்ச நாளைக்கு நீங்க போலீஸ் கஸ்டடியில இருங்க. சார் மீதிய நியூஸ்ல பாருங்க. கொஞ்ச நாட்களாக நமது நகரத்தையும் போலீசாரையும் அலைக்கழித்துக் கொண்டிருந்த ஐபிஐ வங்கியின் ஏடிஎம் மோசடி வழக்கு இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. வங்கியின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரும் முக்கிய பிரமுகருமான நந்தகுமார் மேனனின் 2D பில்டர்ஸ் ஆபீஸில் இருந்தும் ஐபிஐ வங்கியின் ஏடிஎம்மில் இருந்தும் கொள்ளையடிக்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த பணத்தை நந்தகுமார் மேனனே கொள்ளையடித்துள்ளார் என்பது சார் மீடியாக்காரங்க வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க போயிடுறதா நல்லது. இல்லைன்னா இந்த ஹாட் நியூஸ்ல உங்களை பத்தியும் வரும். பிரைவேட் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஏடிஎம் கொள்ளை பற்றிய ரகசியம் சூரிய ஒளிப்பட்ட பனிபோல் விலகிக் கொண்டிருக்கிறது. பேங்கில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களை வைத்துதான் தனது தொழில் சாம்ராஜ்யத்தை நந்தகுமார் மேனன் விரிவாக்கியுள்ளார் என்று ஆர்பிஐ அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்றும் கூறினர். விஸ்வா, நந்தகுமார் மேனன் கைது செய்யப்படுவாரா? அது பழைய கதை. கோபி, டேக் ஹிம். ஒன்னு சாதாரணமா எடை போட்டு தாண்டா நான் செஞ்ச தப்பு. சித்தார்த்,
நத்திங் அபிஷியல்ரா, சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு வந்திருக்கேன். சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு சாமா கையிலேயே இருக்கு. கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஃபிளைட்ல வந்து லேண்ட் ஆயிடுச்சு. என்ன பார்க்க வந்துட்டே இருப்பாங்க, அவங்களை கண்டுபிடிக்கணும். நான் அப்புறம் பேசுறேன். ஓகே. வா. எங்களையும் கொஞ்சம் பாரு மச்சான். பாத்துக்கிட்டு இருக்க 2 வருஷத்துக்கு அப்புறம் மச்சான் ரொம்ப சந்தோஷமா. லைஃப் எப்படிடா போகுது? சூப்பர்ரா. கொஞ்சம் விலகு, நானும் இவங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இந்த விளையாட்டுறதெல்லாம் விட்டுட்டு முதல்ல லைஃப்ல செட்டில் ஆகுற வழியை பாரு. வயசாயிடுச்சுன்னா எந்த பொண்ணு உன்னை கட்டிக்க மாட்டா. லீவ் இல்ல, அதான் ஜாலியா இருக்கேன். இல்லன்னா ரொம்ப சீரியஸா தான் இருக்கேன். ஓகே ஓகே, அப்ப இப்பவே பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாங்கற. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சுல, என்ஜாய் பண்ணியே தீரணும்.